அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நான் இன்றைக்கி என்ன கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டருக்கான இங்கிலீஷ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து பார்ட் 2 பார்க்க போகிறோம். நம்மளோட ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து அந்த 8 நம்ம பார்த்தோம். அதில் வந்து 6 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். சரிங்களா? இந்த 2 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதாவது கன்ஜெக்ஷனும் ப்ரிப்போசிஷனும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குறதா நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஷின் ஏரியா. சரிங்களா? இதுலேருந்து உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, கன்ஜெக்ஷனும் ப்ரிப்போசிஷனும். சரிங்களா? அதுக்காண்டி தான் நமக்கு வந்து தனியாக வந்து ஒரு கிளாஸ் நம்ம போட்டுடலாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 6 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நம்ம முடிச்சோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. இப்போ செகண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து பார்ட் 2 சரிங்களா அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கன்ஜெக்ஷன். ஸோ கன்ஜெக்ஷன்னா என்னன்னு தெரியணும். கன்ஜெக்ஷன்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு சென்னை ரயில்வே ஸ்டேஷன். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு மதுரை ரயில்வே ஸ்டேஷன். தென் இங்கிட்ட அப்படியே போனீங்க அப்படின்னா திருநெல்வேலி. சரிங்களா? சரி, இப்போ என்ன அப்படின்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜங்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? சந்திப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தமிழில் நம்ம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா சந்திப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த சென்னையிலேருந்து ஒரு ட்ரெயின் கிளம்புச்சு அப்படின்னா மதுரை ஜங்ஷனில் வந்து நிற்கிது. சரிங்களா? ஓகே, அது அப்படியே அதே ட்ரெயின் வந்து உங்களுக்கு திருநெல்வேலி ஜங்ஷனில் வந்து நிற்கிது அப்படின்னா அந்த சந்திப்புன்றது இந்த ஒரு ட்ரெயின் வந்து சென்னையிலேருந்து ஆரம்பித்து மதுரையை சந்திக்குது, தென் அப்படியே வந்து திருநெல்வேலியை வந்து சந்திக்குது. சரிங்களா? அப்போ இந்த இணைப்பு இடம்ன்றது தான் வந்து உங்களுக்கு ஜங்ஷன் அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஜங்ஷனுக்கான அர்த்தம் நமக்கு புரிஞ்சிருச்சு. கன்ஜெக்ஷன் இங்கிலீஷில் வந்து கன்ஜெக்ஷன்னா என்ன அப்படின்னா 2 வேர்ட்ஸ். சரிங்களா? டூ ஆர் மோர் தென் 2 வேர்ட்ஸ். அதே மாதிரி சென்டென்ஸ். சரிங்களா? சென்டென்ஸ். சரிங்களா? இந்த சென்டென்ஸை வந்து ஜாயின் பண்ணக்கூடியது. சரிங்களா? 2 சென்டென்ஸையோ இல்லை அதுக்கு மேற்பட்ட சென்டென்ஸையோ, 2 வேர்ட்ஸையோ இல்லை அதுக்கு மேற்பட்ட வேர்ட்ஸையோ ஒரு வேர்டு வந்து லிங்க் பண்ணும். சரிங்களா? லிங்க் பண்ணி அந்த 2ஐயும் ஜாயின் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு கன்ஜெக்ஷன். சரிங்களா? ஸோ இப்போ அதில் வந்து என்ன அப்படின்னா அதில் பார்ட் இருக்குது. சரிங்களா? கன்ஜெக்ஷனில் வந்து 2 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? அது என்ன அப்படின்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன், சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் சொல்லிட்டு மேஜர் 2 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அது என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கன்ஜெக்ஷன்ன்றது என்னன்றது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். சரிங்களா? கன்ஜெக்ஷன்னா 2 வார்த்தை அல்லது 2 சொற்களை வந்து இணைக்கக்கூடிய ஒரு சொல். சரிங்களா? இப்போ நீங்கள் ட்ரெயின் தான் வந்து கன்ஜெக்ஷன் வேர்டுன்றதை நீங்கள் நல்லா யோசிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? ட்ரெயின் வந்து சென்னையிலேருந்து மதுரை வந்து ரீச் ஆகுது, தென் திருநெல்வேலிக்கு போகுது. சரிங்களா? அப்போ மதுரைன்றது ஜங்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஜங்ஷன்றது என்ன அப்படின்னா 2 இடத்த வந்து இணைக்கக்கூடிய ஒரு சொல். சரிங்களா? அதுதான் வந்து உங்களுக்கு ஜங்ஷன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். பாலு அண்ட் மணி ஆர் குட் பவுலர்ஸ். சரிங்களா? பாலு அண்ட் மணி ஆர் குட் பவுலர்ஸ். சரிங்களா? இப்போ இந்த 2 வேர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ பாலு மணின்றது யார் அப்படின்னா நேம் ஆஃப் அ பர்சன். நேம் ஆஃப் அ பர்சன்னா என்ன அர்த்தம்? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நவுன்னு அர்த்தம். சரிங்களா? நேம் ஆஃப் அ பர்சன். சரிங்களா? ஸோ இப்போ 2 நவுனை வந்து லிங்க் பண்ணக்கூடிய வேர்டு வந்து அண்ட் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து கன்ஜெக்ஷன் எது அப்படின்னா அண்ட். சரிங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். சரிங்களா? இந்த கன்ஜெக்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரோல் ஆஃப் தி கன்ஜெக்ஷன் என்ன அப்படின்னா இந்த இங்கிலீஷ் யூசேஜில் எலாபரேட்டாக நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஒரு செயலை வந்து விவரித்து சொல்கிறதுக்கு பதிலாக அதை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறதுக்கு தான் வந்து இந்த கன்ஜெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இங்கிலீஷ் யூசேஜில் வந்து கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன். சரிங்களா? இப்போது இந்த பாலு அண்ட் மணி ஆர் குட் பவுலர்ஸ், 2 பேருமே வந்து குட் பவுலர்ஸ். சரிங்களா? ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்படி எழுதலாம். பாலு இஸ் அ குட் பவுலர் அண்ட் மணி இஸ் அ குட் பவுலர். ஸோ 2 பேருமே நல்ல பவுலர் தான். சரிங்களா? நல்ல பந்து வீச்சாளர்கள் தான். அப்படி இருக்கிற சூழலை எதுக்கு வந்து தனித்தனி ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கணும்? ஒரே ஒரு பண்புடையவங்க இருக்கிறதுனால ஸோ இப்போ அந்த கன்ஜெக்ஷனை எங்கே யூஸ் பண்ணுறோன்றது முக்கியம். சரிங்களா? பவுலர் கிட்ட நம்ம எதுவும் யூஸ் பண்ணல, யார் 2 சேமோ அதை நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? பாலுவும் மணியும் தான் குட் பவுலர். சரிங்களா? ஸோ இப்போ பாலு அண்ட் மணி இஸ் அ குட் பவுலர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த கன்ஜெக்ஷனில் என்ன அப்படின்னா இந்த பாலு அண்ட் மணி ஆர். சரிங்களா? ஏன்னா இந்த 2 பேருமே வந்து 2 பர்சன்ஸ். ஸோ இப்போ வந்து ப்ளூரலில் வரும். சரிங்களா? ப்ளூரல் வரும் பொழுது வேர்பும் வந்து உங்களுக்கு ப்ளூரல் ஃபார்ம் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ அதனால் இந்த கன்ஜெக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். இந்த சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டில் வந்து மேஜர் ரோல் கீ பண்ணக்கூடிய உங்களுக்கு கிராமர் என்ன அப்படின்னா இந்த கன்ஜெக்ஷன். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கன்ஜெக்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம என்ன சொல்கிறது
ரென் மார்ட்டினில் இருக்கக்கூடிய நம்ம அந்த கன்ஜெக்ஷனை பார்க்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது சரிங்களா. அதாவது புலமை வாய்ந்த நம்ம இங்கிலீஷில் வந்து கரைச்சி குடிக்கணும் அவசியமே கிடையாது. என்ன அப்படின்னா உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் தான் சரிங்களா. ஸ்கூல் புக்ஸில் வந்து அப்படியே ஸ்டேட்மெண்ட் அப்படியே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொஸ்டினாக இருக்கும் சரிங்களா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கிற சூழலில் நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம இதில் சேர்த்து பார்த்தலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு கன்ஜெக்ஷன் ரொம்பவே ஈஸி. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், the man is poor but he is honest. The man is poor, அவன் வந்து ஏழ்மையாக இருந்தாலும் வறுமையாக இருந்தாலும் he is honest ன்னு சொல்றாங்க சரிங்களா. இருந்தாலும் அவன் வந்து நேர்மையா இருக்கான் சரிங்களா. வறுமையா இருந்தாலும் அவன் நேர்மையா இருக்கா அப்படின்னு சொல்றோம். சப்போ the man is poor but he is honest சரிங்களா. இந்த ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா செப்பரேட் சென்டென்ஸ் சரிங்களா. செப்பரேட் சென்டென்ஸ். இந்த ரெண்டையும் லிங்க் பண்ணக்கூடிய வேர்ட் என்ன அப்படின்னா பட் சரிங்களா. சப்போ இந்த பட்ன்றது இங்க என்ன அப்படின்னா கன்ஜெக்ஷனா யூஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா. சப்போ the man is poor but he is honest. இந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டா எழுதலாம். the man is poor but honest. ஏன்னா இந்த he is வந்து யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது, இந்த மேனை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது சரிங்களா. அப்படி இருக்கும் பொழுது இந்த பட்ன்ற கன்ஜெக்ஷனை மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பட்டன் யூஸ் பண்ணிட்டு இதை வந்து என்ன சொல்றாங்க அட்ஜெக்டிவ் சரிங்களா. யாரை வந்து குவாலிஃபை பண்ணுது, இந்த ஹீயோட கேரக்டரை குவாலிஃபை பண்றதுனால இது வந்து அட்ஜெக்டிவ்னு சொல்றோம். நவுனை குவாலிஃபை பண்ணுச்சுன்னா அது வந்து அட்ஜெக்டிவ் சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஹானஸ்ட்ன்றது உங்களுக்கு அப்படி இதில் ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் சரிங்களா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான் சரிங்களா. நான் கன்ஜெக்ஷன் வந்து என்ன சொல்றது அந்த ஃபுல் சென்டென்ஸை வந்து எலாபரேட் பண்ணி சொல்றதுக்கு பதிலாக அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்றதுக்கு தான் வந்து கன்ஜெக்ஷன் நம்ம யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் தீஸ் டூ சென்டென்சஸ் சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாலு அண்ட் மணி ஆர் குட் பவுலர்ஸும் அதே மாதிரி the man is poor but honest சரிங்களா. ஸோ இப்போ இதுக்கான டிஃபரன்ஸ் தெரியணும். தென் ஹரி அண்ட் ராமன் ஆர் பிரதர்ஸ் சரிங்களா. ஹரியும் ராமனும் யார் அப்படின்னா சகோதரர்கள்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. ஹரி வேற இங்க ராமன் வேற சரிங்களா. அப்போ 2 persons இருக்கிறாங்க. சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வேர்பும் வந்து ப்ளூரல்ல இருக்கணும் சரிங்களா. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கிளாஸ்ல. ஸோ இப்போ வேர்ப் வந்து உங்களுக்கு ப்ளூரல்ல கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ ஹரி அண்ட் ராமன் ஆர் பிரதர்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ இங்க கன்ஜெக்ஷன் என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, அண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால வந்து இது கன்ஜெக்ஷன் சரிங்களா. ஸோ இப்போ இது வந்து கன்ஜெக்ஷன்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியணும். ஸோ கன்ஜெக்ஷன்லேயே வந்து 2 இம்பார்ட்டண்ட் டைப்ஸும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் சரிங்களா. கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன், சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். ஸோ அது என்ன, வாட் இஸ் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன், வாட் இஸ் சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் அப்படின்னா கோஆர்டினேட்டிங் என்ன அப்படின்னா ரெண்டு முழு அர்த்தத்தை தரக்கூடிய ரெண்டு சென்டென்ஸ் இல்லை ரெண்டு வேர்ட்ஸை வந்து லிங்க் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து லிங்க் பண்ணி கொடுக்கக்கூடியதான் நம்ம கன்ஜெக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. அந்த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அதுக்கான மீனிங் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோட சேர்ந்து தான் வருது சரிங்களா. தனித்தனியாக இப்போ நீங்கள் வந்து கன்ஜெக்ஷன் ரெண்டு, அதாவது இங்கே ஒரு வேர்டு இருக்கு, இங்கே ஒரு சென்டென்ஸ், இங்கே ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நடுவில் கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த கன்ஜெக்ஷனை வந்து பிரேக் பண்றோம் சரிங்களா, ரெண்டா பிரேக் பண்றோம் சரிங்களா. அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து ஒன்னாயிரும், இங்க இருக்கிற சென்டென்ஸ் வந்து தனியாயிரும் சரிங்களா. இந்த தனித்தனி சென்டென்ஸ் இருந்து இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு மீனிங்கும் இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு ஃபுல் மீனிங்கும் தந்துச்சு அப்படின்னா அதை இணைக்கக்கூடிய கன்ஜெக்ஷன் என்ன அப்படின்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். ஆனா இப்போ தனியா பிரிக்கும் பொழுது சரிங்களா, பிரிக்கும் பொழுது இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் மீனிங் தருது, செகண்ட் சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் மீனிங் தரல அப்படின்னா இங்க யூஸ் பண்ணக்கூடிய கன்ஜெக்ஷன் என்ன அப்படின்னா சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் சரிங்களா. சோ அப்ப அதுதான் நல்லா தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். சோ அப்ப கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா birds fly and fish swim சரிங்களா. சப்போ இதுதான் அந்த அண்டர்லைன் பண்ணிருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கன்ஜெக்ஷன் சொல்லி தெரிஞ்சுக்கணும். இந்த அண்டுன்றது கன்ஜெக்ஷன் சரிங்களா. இந்த அண்டை வந்து நீங்க பிரேக் பண்ணிருங்க சரிங்களா. பிரேக் பண்ணி பாத்தீங்கன்னா birds fly சரிங்களா, பறவைகள் பறக்கக்கூடியது சரிங்களா. birds fly, fish swim சரிங்களா, மீன்கள் வந்து நீந்துகின்றன சரியா. இப்போ என்ன அப்படின்னா ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸ். இதை நம்ம பிரேக் பண்ணதுனால ரெண்டுத்துக்குமே அர்த்தம் இருக்கா, ரெண்டுத்துக்குமே அர்த்தம் இருக்கும் பொழுது தட் இஸ் கால்டு கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். அப்போ அண்டு வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்றது தெரியணும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, he is slow ஓகேவா. இது வந்து ஷோ கிடையாது, ஸ்லோ டைப்பிங் எரர். ஸோ he is slow but he is sure சரிங்களா. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க.
ஓகே, இப்போ நம்ம வந்து கன்ஜெக்ஷனை கட் பண்ணுறோம் சரிங்களா. கன்ஜெக்ஷனை கட் பண்ணி எடுத்துடுறோம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஹீ இஸ் ஸ்லோ, ஹீ இஸ் ஷுர். ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸுமே என்ன அப்படின்னா, இது வந்து தனியாக ஒரு சென்டென்ஸ், இது வந்து தனியாக ஒரு சென்டென்ஸ். இண்டிபெண்ட்டாக மீனிங் தந்துச்சு சரிங்களா. தரதானே ஹீ இஸ் ஸ்லோ, அவன் வந்து ரொம்ப மெதுவாக, அதாவது ரொம்ப என்ன சொல்ற ஃபாஸ்ட்டாக அவருடைய செயலை செய்யாமல், ஆனால் மெதுவாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க வந்து, இப்போ நீங்கள் காம்படிட்டிவ் ஃபீல்டில் இருக்கீங்க சரிங்களா. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் என்ன அப்படின்னா, அப்படியே படன்னு அப்படியே அவசரமாக போகாமல், ஓகே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த சிலபஸை இன்றைக்கி முடிப்போம், இன்றைக்கி இதை கவர் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஷெடியூல் போட்டு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. மேபி இது ஸ்லோவாக தெரியலாம், பட் நெக்ஸ்ட் ஒரு செட்டன் டைமில் வந்து என்ன அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிடுவீங்க சரிங்களா. அந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ அதுதான் இதோட அர்த்தம் சரிங்களா. ஹீ இஸ் ஸ்லோ பட் ஹீ இஸ் ஷுர் சரிங்களா. இந்த ஹீ இஸ் ஸ்லோன்றது இண்டிபெண்ட்டாக மீனிங், ஃபுல் மீனிங் சரிங்களா. இட் இஸ் அ ஃபுல் சென்டென்ஸ், கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஹீ இஸ் ஷுர்ன்றது இட்ஸ் ஆல்சோ ஏ கம்ப்ளீட் சென்டென்ஸ் சரிங்களா. ஸோ இப்போ டூ கம்ப்ளீட் சென்டென்ஸை கன்ஜெக்ட் பண்ணக்கூடிய வேர்டு வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். தட்ஸ் இட் சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. I was annoyed, still I kept quiet சரிங்களா. I was annoyed, still I kept quiet அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ இங்கே வந்து ஸ்டில்ன்றதா உங்களுக்கு கன்ஜெக்ஷனை நீங்கள் பிரேக் பண்ணி பாருங்க. I was annoyed சரிங்களா, அதாவது நான் ரொம்ப எரிச்சல் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. பட் I kept quiet சரிங்களா. இருந்தாலும் நான் வந்து அமைதியாக இருந்தேன் சரிங்களா. நமக்கு வந்து டென்ஷனாக இருக்கும், நமக்கு வந்து அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம ரியாக்டே பண்ணிடக்கூடாது, அமைதியாக இருந்துடணும் சரிங்களா. ஸோ அந்த டைம் நமக்கு கடந்து போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சால்வ் ஆயிரும்ன்றதா இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ I was annoyed. ஸோ இப்போ நான் வந்து எரிச்சலாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது கம்ப்ளீட் சென்டென்ஸ். I kept quiet, நான் அமைதியாக இருந்தேன்றதும் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் சரிங்களா. ஸோ இந்த டூ கம்ப்ளீட் சென்டென்ஸை வந்து கன்ஜெக்ட் பண்ணக்கூடிய வேர்டாக இங்கே ஸ்டில் இருக்கு. ஸோ தட் இஸ் கால்டு கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் சரிங்களா. ஸோ அப்போ அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். I was annoyed, I kept quiet சரிங்களா. ஸோ இப்போ கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனா என்ன அப்படின்னா, கம்ப்ளீட் சென்டென்ஸ் ஆர் கம்ப்ளீட் வேர்ட்ஸை வந்து கன்ஜெக்ட் பண்ணக்கூடிய வேர்டு தான் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் சரிங்களா. ஸோ அதை வந்து டீட்டெயிலாக நல்லா தெரிஞ்சுக்கணும். வாக் குயிக்லி else you will not overtake him. ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் நம்ம வச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ரிமைனிங் உங்களுக்கு 3 சென்டென்ஸில் உங்களுக்கு ஃபுல்லாக சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், ஆப்ஜெக்டோ இல்லை வந்து கம்ப்ளீட்டாக வேர்ப் மட்டுமோ இருக்கும் சரிங்களா. ஆனால் இந்த சென்டென்ஸை பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா, இல்லை சப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி இல்லை, ஆனால் இது வந்து கம்ப்ளீட் சென்டென்ஸா நான் இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க எது வந்து உங்களுக்கு கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. எல்ஸ்ன்றது கன்ஜெக்ஷன். ஓகே, இதை நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய சென்டென்சஸ் வந்து ஃபுல் மீனிங்காக இருந்தால் தான் இது வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் சரிங்களா. அப்படி ஆனால் இங்கே கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் சொல்லும்பொழுது இங்கே சப்ஜெக்ட் இல்லையே, இங்கே வந்து வேர்ப் தானே இருக்குது, வேர்பும் அட்ஜெக்டிவ் தான், சாரி அட்வர்பும் தானே இருக்குது. ஸோ அப்போ இது எப்படி வந்து நமக்கு கம்ப்ளீட் சென்டென்ஸ் ஆகும் அப்படின்னா, வாக் குயிக்லி, நீ வேகமாக நட சரிங்களா. இங்கே யூ வில் நாட் ஓவர்டேக் ஹிம் சரிங்களா. ஸோ இப்போ இது வந்து செப்பரேட் சென்டென்ஸ் நம்ம டிவைட் பண்ணிட்டோம். யூ வில் நாட் ஓவர்டேக் ஹிம் அப்படின்னா நீங்கள் வந்து வேகமாக நடக்கல அப்படின்னா நீ வந்து ஓவர்டேக் வந்து அவனை பண்ண முடியாது சரிங்களா. அவனை நீ ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு வாக் குயிக்லி சரிங்களா. நீங்கள் கம்பல்சரி வந்து வேகமாக நடக்கணும் தான் இந்த ஃபுல் சென்டென்ஸுக்கான அர்த்தம் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது செப்பரேட் மீனிங், இது செப்பரேட் மீனிங். ஸோ திஸ் டூ சென்டென்ஸுமே வந்து ஒரு கம்ப்ளீட் மீனிங் தான். ஸோ அப்படி இருக்கும்போது எல்ஸ்ன்றது கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் சரிங்களா. ஸோ இப்போ சீஃப் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன், அதாவது இது வந்து எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்தோம். ரிமைனிங் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து உங்களுக்கு கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனா சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் நல்லாவே வந்து ஸ்டடி பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா. அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பட் வச்சு உங்களுக்கு கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் கொடுக்கலாம் சரிங்களா. அந்த சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். தென் ஃபார், ஆர், நார், ஆல்சோ, இந்த எய்தர் ஆர் சரிங்களா. ஒரு சென்டென்ஸில் வந்து உங்களுக்கு எரர், அதாவது ஃபைண்ட் அவுட் தி எரர், இல்லை வந்து எந்த பார்ட்டில் எரர் இருக்குது, இல்லை வந்து ஃபில் இன் த பிளாங்க் மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு சென்டென்ஸில் எய்தர்னு வந்துருச்சு அப்படின்னா அதே சென்டென்ஸில் ஆறுன்னு இருக்கணும் சரிங்களா. இந்த ஆறுக்கு பதிலாக வேற ஏதாவது ரிமைனிங் இருக்கக்கூடிய வேற ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சரிங்களா. அது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ நீங்கள் அங்கே உங்களுக்கு ஆப்ஷனில் கிவன் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு ஆர் இருக்கலாம், நார் இருக்கலாம், இல்லை வந்து ஃபார் இருக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, எய்தர்னு வந்துருச்சுன்னா ஆறு தான் கொடுக்கணும் அந்த சென்டென்ஸ் சரிங்களா. ஸோ இப்போ இந்த ரெண்டுமே வந்து சேர்ந்து தான் வருன்றது தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு சென்டென்ஸில் வரும். நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து நமக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். தென் எட், அதே மாதிரி நெய்தர் நார் சரிங்களா. என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. நெய்தர் நார் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எய்தர் ஆர்ன்றதை ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க சரிங்களா. ஸோ இப்போ நெய்தர் நார்
நாருமே வந்து என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல நெய்தர் வந்துச்சு அப்படின்னா நாரும் வந்திருக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ இது வந்து ரூல் சரிங்களா. தென் ஸ்டில், ஒன்லி, அதர்வைஸ், ஸோ, அஸ் வெல் அஸ். ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா சீஃப் அதாவது இம்பார்ட்டன்ட் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் சரிங்களா. ரெண்டு கம்ப்ளீட் சென்டென்சஸ் ஆர் டூ கம்ப்ளீட் வேர்ட்ஸை வந்து கன்ஜெக்ட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் பார்த்துருக்கோம். சில எக்ஸாம்பிள் ரிமைனிங் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை ரீட் பண்ணி உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் சரிங்களா. ஸோ இப்போ இந்த சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்னா என்ன அப்படின்னா இங்கேயும் நம்ம கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே யூஸ் பண்ணக்கூடிய கன்ஜெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸையும் செகண்டாக வரக்கூடிய அதாவது கன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய சென்டென்ஸையுமே வந்து லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சென்ஸ் வந்து ஒரு சென்டென்ஸ் இல்லாமல் இன்னொரு சென்டென்ஸால் இண்டிபெண்ட்டாக சர்வே ஆக முடியாது அப்படின்றது அர்த்தம் சரிங்களா. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ ரெட் த பேப்பர் பிகாஸ் இட் இன்ட்ரெஸ்ட் மீ சரிங்களா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஐ ரெட் த பேப்பர் பிகாஸ் இட் இன்ட்ரெஸ்ட் மீ. இப்போது இந்த பிகாஸ்ன்றதை நமக்கு வந்து கன்ஜெக்ஷன் இது நீங்கள் பிரேக் பண்ணிடுங்க. ஐ ரெட் த பேப்பர் இட் இன்ட்ரெஸ்ட் மீ சரிங்களா. ஸோ இப்போ ஐ ரெட் த பேப்பர்ன்றது இஸ் அ கம்ப்ளீட் சென்டென்ஸ் சரிங்களா. ஸோ இது வந்து ஃபுல் மீனிங் ஐ ரெட் த பேப்பர் ஓகேவா. இட் இன்ட்ரெஸ்ட் மீ அப்படின்னு சொல்லும் பொழுது எது இன்ட்ரெஸ்ட் மீ என்ன அர்த்தம் சரிங்களா. இதில் என்ன அர்த்தம் இருக்குது இட் இன்ட்ரெஸ்ட் மீனா அந்த இட்டுன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது எதனால உங்களுக்கு வந்து ரொம்ப விருப்பப்பட்டு அதை பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இப்போ அந்த மீன்றது ரெஃபர் பண்ணுறது யார் சரிங்களா. ஸோ இப்போ இது வந்து கொஷின் மார்க் இது வந்து இன்கம்ப்ளீட். இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இது வந்து சென்டென்ஸ் கிடையாது கம்ப்ளீட் சென்டென்ஸ் கிடையாது சரிங்களா. திஸ் இஸ் கால்டு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸுக்கு வந்து இட் டசன்ட் ஹாவ் மீனிங் சரிங்களா. ஸோ அப்போ அதனால வந்து இது சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். ஸோ இந்த இடத்துல பிகாஸ் இஸ் அ சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் சரிங்களா. ஸோ ஐ ரீட் த பேப்பர் பிகாஸ் இட் இன்ட்ரெஸ்ட் மீ சரிங்களா. இந்த இட்ன்றது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா பேப்பரை ரெஃபர் பண்ணுது சரிங்களா. இந்த வித்தவுட் தி பேப்பர் இந்த இட் வந்து மீனிங் கிடையாது சரிங்களா. சப்போ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை டிபெண்ட் பண்ணி தான் வந்து செகண்ட் இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு சரிங்களா. அதாவது கன்ஜெக்ஷனுக்கு அடுத்து வரக்கூடிய குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ அப்போது உங்களுக்கு இது சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் சரிங்களா. செகண்ட் ஒன் பாருங்க. ஹி ரேன் அவே பிகாஸ் ஹி வாஸ் அஃப்ரைடு. ஸோ ஹி ரேன் அவேன்றது ஃபுல் கம்ப்ளீட் சென்டென்ஸ். அவன் வந்து ஓடிட்டான் சரிங்களா. அவன் வந்து லெஃப்ட் ஆகிட்டான் அந்த பிளேஸ்லேருந்து அவன் ஓடி போயிட்டான் பிகாஸ் ஹி வாஸ் அஃப்ரைடு. ஸோ இப்போ இந்த பிகாஸ் வந்து நமக்கு கன்ஜெக்ஷன் தெரியும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த பிகாஸை நீங்கள் பிரேக் அவுட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹி வாஸ் அஃப்ரைடு சரிங்களா. அவன் வந்து பயந்ததுனால தான் அந்த இடத்த விட்டு போயிட்டான் சரிங்களா. ஸோ இப்போ இந்த அவன் வந்து பயந்துட்டான் அப்படின்னா எதற்காக அப்படி சரிங்களா. அப்போ ஹீ ரேன் அவே பிகாஸ் ஹி வாஸ் அஃப்ரைடு சரிங்களா. ஸோ இப்போ அதாவது இவன் பயந்ததுனால ஹி வாஸ் அஃப்ரைடு சரிங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல இதுதான் வந்து உங்களுக்கு ஃபுல் மீனிங். ஹீ ரேன் அவே அப்படின்றது இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் சரிங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் வந்து ஒரு இன்கம்ப்ளீட் குரூப் ஆஃப் வேர்ட்ஸையும் தென் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸையும் டுகெதர் ஜாயின் பண்ணுறது தான் வந்து இங்கே சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷனாக இருக்குன்றது தெரியணும். You will pass if you work hard சரிங்களா. ஸோ அப்போ you will pass if you work hard அப்படின்னா நீங்கள் வந்து கடினமாக உழைத்தால் இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணலாம் சரிங்களா. கண்டிப்பாக நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணலாம் சரிங்களா. யூ வில் பாஸ் நீங்கள் பாஸ் பண்ணலாம். எதனால் எதற்கு எப்படி அப்படின்னா கடினமாக உழைச்சா தான் வந்து நம்ம வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா. ஸோ ஒரு வேர்ட் சென்டென்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இது வந்து சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் சரிங்களா. ஸோ இப்போ இஃப் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் answer the first question before you proceed further சரிங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஆன்சர் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிஃபோர் யூ ப்ரொசீட் ஃபர்தர். ஸோ இப்போ அந்த பிஃபோர்ன்றதை பிரேக் பண்ணிடலாம். கன்ஜெக்ஷனை பிரேக் பண்ணிட்டு நம்ம பார்த்தோம்னா யூ ப்ரொசீட் ஃபர்தர் நீங்கள் மேலும் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஆனால் எப்போ அப்படின்னா ஆன்சர் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சரிங்களா. ஸோ இந்த ஆன்சர் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்றது இன்கம்ப்ளீட் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சரிங்களா. ஸோ இப்போ இந்த யூ ப்ரொசீட் ஃபர்தரை வந்து லிங்க் பண்ணுவதன் மூலமாக தான் வந்து இந்த பிஃபோர் வந்து லிங்க் பண்ணுறதுனால தான் இதுக்கு மீனிங் கிடைக்குது. ஸோ இந்த பிஃபோர்ன்றது சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷனாக ப்ளே பண்ணது அப்படின்றது தெரியணும். ஸோ ரிமைனிங் சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷனில் இம்பார்ட்டன்ட் இது கொடுத்துருக்குறாங்க. after, because, if, that, though, although, till, before, unless, as, when, where, why சரிங்களா. ஸோ இப்போ இது நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் பார்க்குறதுக்கும் இதுக்குமே வித்தியாசம் இருக்கும் சரிங்களா. தோன்னா இருந்த பொழுதிலும் சரிங்களா. இல்லை இருந்தாலும் ஆல்தோன்னா இருந்த பொழுதிலும் சரிங்களா. இருந்தாலும் இருந்த பொழுதிலும் அப்படின்றது கண்டிப்பாக ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் அதை சேர்த்து இது நடந்திருந்தாலும்
பின்னாடி இப்படி நடக்குது சரிங்களா, இது நடந்திருந்த பொழுதிலும் இது பின்னாடி இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு இதுக்கு தனித்தனியாக மீனிங் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே வந்து இது கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனா இல்லை சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷனான்றது நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இன்டெப்தா இது என்ன கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா கேட்க போறது இல்லை சரிங்களா. இப்போ உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா he ran away because he was afraid அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பிகாஸ்ன்ற இடத்துல என்னன்னா ஆப்ஷன் வந்து ஸ்பேஸ் விட்டுட்டாங்க சரிங்களா, fill in the blank மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா ஸோ இந்த he ran away he was afraidன்றதை நீங்கள் ரீட் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் என்ன அப்படின்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனும் இருக்கும் சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷனும் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அந்த சென்டென்ஸை வந்து ரீட் பண்ணிட்டு ஸோ அந்த இடத்துல ரெண்டு இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே நீங்கள் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணணும். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணணும். இல்லை ஒரு சென்டென்ஸ் மட்டும்தான் வந்து ஃபுல்ஃபில்டாக இருக்குது ரிமைனிங் உள்ளது வந்து இதை சார்ந்து தான் இருக்குன்னு சொல்லும் பொழுது கீழே இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று தான் நீங்கள் போட போகிறீங்க சரிங்களா. ஸோ அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனாக எது வரும் சரிங்களா. நீங்கள் வந்து இன்னையிலேருந்தே வந்து உங்கள் வீட்டில் வந்து எழுதி ஒட்டிடுங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அதிகமாக நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் இது சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் இது அப்படின்றத நீங்கள் மார்க் பண்ணி எழுதி நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னா அதை ரெகுலராக பார்க்கும்பொழுது உங்களுக்கு அது மெமரைஸ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. கூடிய அதை உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு எஃபர்ட் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கூடனா பக்கத்தில் தமிழ் எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு மறக்கவே மறக்காது எது சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் அப்படின்னு பொழுது. இப்போ வெள்ளனா எப்பொழுது சரிங்களா ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்பொழுது இது வந்து நாங்கள் அடுத்த சென்டென்ஸ் வந்து ஜாயின் ஆகும் சரிங்களா. ஸோ இது எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஓகே இன்னும் கொஞ்சம் கூட சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் இருக்கு அதையும் சேர்த்து பார்த்துடலாம். list since until how why than as whereas in case as long as soon as much as therefore so that as it however சரிங்களா. ஸோ இப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா இன்னுமே நிறையவே சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் இருக்குது சரிங்களா. ஆனால் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் தான் ரொம்பவே பேஸ். இன்ஃபேக்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா அப்படியே கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து அப்படியே எடுத்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டுருவாங்க சரிங்களா. நம்ம ஸ்கூல் புக்கை வந்து நம்ம தரோவாக வச்சுருந்தோம் அப்படின்னாலே நமக்கு 10 out of 10 வந்து எடுத்துடலாம் சரிங்களா. ஸோ இது வந்து ரிமைனிங் இம்பார்ட்டன்ட் சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்றது தெரியணும் ஓகேவா. அதையும் தாண்டி சம் கன்ஜெக்ஷன்ஸ் ஆர் யூஸ்ட் இன் பேர் சரிங்களா. பேர் நான் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சொல்லும் போது சொல்லியிருந்தேன் சரிங்களா. பேரா யூஸ் பண்ணக்கூடிய கன்ஜெக்ஷன்ஸும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எய்தர்னு ஒரு சென்டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸில் கம்பல்சரி ஆர் வரணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா. ஸோ அப்போ என்ன அப்படின்னா நீங்கள் அந்த சென்டென்ஸை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ண கூட தேவையில்லை. எய்தர்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸில் இங்கே உங்களுக்கு ஆருக்கு பதிலாக வந்து ஆண்டுன்னு கொடுத்துடலாம் சரிங்களா. ஆண்டுன்னு இருந்திருக்கலாம் இல்லை வந்து நாருன்னு இருந்திருக்கலாம் ஆர்எல்ஸ் ஃபாருன்னு இருந்திருக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ ஏதோ ஒரு கன்ஜெக்ஷன் அங்கே போட்டு உள்ள மேட்ச் பண்ணி வச்சுருப்பாங்க சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் அதை எரர் ஸ்பாட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை வந்து உங்களுக்கு fill in the blank கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த டேஷ்ன்ற இருக்கிற இடத்துல நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆர் போட்டுடலாம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த இது வந்தால் இது அப்படின்றத எந்த அளவுக்கு வந்து மனப்பாடமாக வச்சுக்க முடியுமோ வச்சுக்கலாம் சரிங்களா. சம் கன்ஜெக்ஷன்ஸ் ஆர் யூஸ்ட் இன் பேர்ஸ் சரிங்களா. இது வந்து ரூல். ஸோ அப்போ எய்தர் அப்படின்னா ஆர் தான் சரிங்களா. எய்தர்னா ஆர் தான். ஸோ எய்தர் டேக் இட் ஆர் லீவ் இட் ஒன்று இதை எடுத்துக்கோ இல்லை அதை விட்டுரு சரிங்களா. அதான் அர்த்தம் சரிங்களா. அப்போ எய்தர் ஆர் லீவ் இட். தென் வந்து நெய்தர் பாரோயர் நார லெண்டர் பி சரிங்களா. ஒன்று கொடுக்குறவங்களா இருக்கணும் இல்லை வாங்குறவங்களா இருக்கணும் சரிங்களா. நெய்தர் நார். ஸோ இந்த எண்ணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய்தர் நார் நெய்தர்னா நார் தான் வரும். அப்போ எய்தர்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆர் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்து போத் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஆண்டுன்னு வந்துடணும் சரிங்களா. போத்னு ஒரு சென்டென்ஸ்ல நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுல ஆண்ட்ன்ற ஒரு சென்டென்ஸ் இருக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஆண்ட் வந்து நவுனால உங்களுக்கு கன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. 2 words இருக்கா. ஸோ இது வந்து லவ் அண்ட் ஹானர் சரிங்களா. இது வந்து கன்ஜெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் ஐ டு நாட் கேர் வெதர் ஆர் சரிங்களா. இங்கே எய்தர் ஆர்ன்னு சொல்றோம்ல வெதர் வந்திருந்தாலும் ஆர் தான் வரணும் சரிங்களா. இப்போ வெதர் வந்துருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆர் தான் போடணும். அதே மாதிரி எய்தர் வந்துருந்துச்சுன்னா ஆர் தான் போடணும். ஒரு சென்டென்ஸ்ல ஒன்று வெதர் இருக்கும் இல்லை எய்தர் இருக்கும் சரிங்களா. அதனால கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். he visited not only அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா பட் ஆல்சோ தான் உங்களுக்கு வந்து ரிமைனிங் அதை வந்து சேர்ந்து தான் வரும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த நாட் ஒன்லின்றது நாட் ஒன்லிக்கு அப்புறம்
நவுன் இருக்கு சரிங்களா. அதே மாதிரி பட் ஆல்சோக்கு அப்புறம் இங்கே ஒரு நவுன் இருக்கு. ஸோ அப்போ இது கண்டிஷன் சரிங்களா. அப்போ நாட் ஒன்லிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு நவுன் இருக்கணும், இந்த பட் ஆல்சோக்கு அப்புறம் இங்கே நவுன் இருக்கணும் சரிங்களா. இந்த நாட் ஒன்லி தூக்கி நீங்கள் இங்கே போட்டுட்டு அதாவது ஹீ நாட் ஒன்லி விசிட்டட் ஆக்ரா அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு சரியா. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி கொஸ்டின் கிரிட்டிக்கலாக கேட்க போகிறது கிடையாது. ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, நாட் ஒன்லினா பட் ஆல்சோ தான் வரணும், வெதர்னா ஆர் தான் வரணும் சரிங்களா. இதெல்லாமே ரூல். ஏன் எதற்கு அப்படின்னு கேள்வியை கேட்காம மனப்பாடம் பண்ணக்கூடிய ரூல் தான் வந்து இந்த என்ன சொல்றது பேர் ஆஃப் கன்ஜெக்ஷன் சரிங்களா. ஸோ இப்போ அதில் சிமிலர் பேர்ஸ் வந்து இருக்கு, அது என்னன்னு பார்த்துடலாம். ஸ்கேர்ஸ்லி வென் சரிங்களா. ஸ்கேர்ஸ்லின்னு வந்துருச்சு அப்படின்னா வென்னு தான் போடணும் சரிங்களா. ஸ்கேர்ஸ்லி அப்படின்னா வென், நோ சூனர் அப்படின்னா தேன், நோ சூனர் அப்படின்னா தேன் தான் வரணும். தென் சச் தட்னா சச்னா தேட் தான் வரணும் சரிங்களா. அந்த சென்டென்ஸ்ல சச் இருந்துச்சு அப்படின்னா தேட் கம்பல்சரி இருக்கணும் சரிங்களா. சச் இருந்துச்சுன்னா தேட் வந்து கம்பல்சரி இருக்கணும். ஸோ அப்போ இதுதான் வந்து பேர் ஆஃப் கன்ஜெக்ஷன்றது ஓகேவா. ஸோ இப்போ இது வரைக்கும் என்ன அப்படின்னா ஓவராலாக நம்ம கன்ஜெக்ஷன் பற்றி பார்த்தோம், அதில் டைப்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அப்போ இந்த பேர் ஆஃப் கன்ஜெக்ஷனும் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. ஆனால் இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கூல் புக் தான் சரிங்களா. ஸ்கூல் புக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு 10th ஸ்கூல் புக்கில் வந்து உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. ஸோ அதில் வந்து ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து நல்ல சான்ஸ் இருக்குது, நல்ல லக் இருக்குது அப்படின்னா இது அப்படியே வந்து கொஷினில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது சரிங்களா. இந்த கிவன் சென்டென்ஸ்லேருந்து ஏதாவது ஒன்று எடுத்து கொடுத்துடலாம் சரிங்களா. அதை ஃபில் இன் த பிளாங்க் மாதிரி கொடுக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது இது வந்து மேட்சில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ அப்போ என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் சரிங்களா. கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் நான் என்ன சொல்லியிருந்தேன், ரெண்டு இண்டிபெண்டன்ட், ரெண்டுத்துக்குமே வந்து தனி அர்த்தம் இருக்கும் சரிங்களா. இது தனியாக இயங்கும், இதற்கான செப்பரேட் மீனிங் இருக்கும். அதே மாதிரி அனதர் சென்டென்ஸுக்கான இல்லை அனதர் வேர்ட்ஸுக்கான செப்பரேட் மீனிங் இருக்கும். நீங்கள் இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி இருக்கா. ஸோ ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது என்ன அப்படின்னா ஈக்குவல் ரெஸ்பான்ஸ், ஈக்குவல் என்ன சொல்கிறது அந்த அவங்களுக்கான இம்பாக்ட் இருக்குது, ஈக்குவல் பவர் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ இப்போ இது வந்து ஈக்குவல் பவர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது சரிங்களா. கோஆர்டினேட்டிவ் கன்ஜெக்ஷனாலே நான் என்ன சொல்லியிருந்தேன், ஈக்குவல் பவர் அதாவது ஈக்குவல் மீனிங் இருக்கும் சரிங்களா. அதுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் மீனிங் இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் மீனிங் இருக்கும். ரெண்டையும் கன்ஜெக்ட் பண்றது அந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் நம்ம பார்த்திருந்தோம். சில பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ rang up but he didn't speak to me சரிங்களா. ஸோ ஐ rang upன்றது கம்ப்ளீட் சென்டென்ஸ், இட் கிவ்ஸ் மீனிங், பட் he didn't speak to me சரிங்களா. இது எல்லாமே நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ரிவைஸ் பண்ணி பார்த்துடணும் சரிங்களா. இது உங்களுக்கு மனப்பாடம் பண்ண முடியலன்னா கூட ரிவைஸ் பண்ணி நீங்கள் டெய்லி வந்து நம்ம சிலபஸ் நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டாபிக் நம்ம போகிறோம் அப்படின்னா வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம டாபிக்ஸ் கவர் பண்ணிக்கிட்டோம் அப்படி இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கம்ப்ளீட் நீங்கள் அந்த கேப் இல்லாமல் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா. ரிவைஸ் பண்ணுறது தான் வந்து எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லோ இஸ் அ இண்டிபெண்டன்ட் வேர்ட், ஸ்டெடி இஸ் அ இண்டிபெண்டன்ட் வேர்ட். இது கன்ஜெக்ட் பண்ணுறது அண்ட் சரிங்களா. வின்ஸ் தி ரேஸ். finish your work சரிங்களா. complete sentence. you will not be sent home. ஸோ அப்போ அது ஒரு complete sentence. ரெண்டையும் வந்து கன்ஜெக்ட் பண்ணுறது வந்து ஆர் சரிங்களா. the child was ill so இங்கே so தான் வந்து கன்ஜெக்ஷன். he was admitted in the hospital சரி. இது வந்து இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸ் சரிங்களா. he is rich for he is hard working. ஸோ அந்த for தான் இங்கே வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். ஸோ இப்போ இது வந்து பிரேக் அவுட் பண்ணி பாருங்க. he is rich அவன் வந்து ரொம்ப பணக்காரன். he is hard working அவன் வந்து கடின உழைத்ததுனால தான் வந்து he is rich சரிங்களா. ஸோ இப்போ வந்து அதற்கு காரணம் சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ இதுதான் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். ஸோ இண்டிபெண்டன்ட் மீனிங், இண்டிபெண்டன்ட் பவர் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். தென் சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் இது எல்லாமே வந்து 10th ஸ்கூல் புக்கு சரிங்களா. நம்ம ஏன் வந்து இதுக்கு அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்னா 10th ஸ்கூல் புக்கு. ஸோ இந்த 10thன்றதுனால நம்ம ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கணும். unless you work hard you cannot secure good marks சரிங்களா. ஸோ இப்போ இது வந்து என்ன அப்படின்னா கம்ப்ளீட் சென்டென்ஸ். you cannot secure good marks நீ வந்து ஒன்னால வந்து பண்ண முடியாது, ஒரு நல்ல மார்க் வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்களேன் அன்லெஸ்ன்றது தான் நம்ம கன்ஜெக்ஷன் சரிங்களா. அன்லெஸ் தான் வந்து நம்ம கன்ஜெக்ஷன். நம்ம வந்து ரிவைஸ் பண்ணும்போது தான் எது கன்ஜெக்ஷனே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம் அப்படின்னா நவுன் எது, வேர்ப் எது, அட்ஜெக்டிவ் எது, அட்வர்ப் எது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் சரிங்களா. ஸோ இப்போ கொடுத்துருக்க கிவன் ஸ்டேட்மெண்ட்ல வந்து நீங்கள் வந்து இது யூ வந்து உங்களுக்கு
சப்ஜெக்ட் நவுன் கொடுத்துருக்குறாங்க ஒர்க் ஹார்ட் சரிங்களா, கடினமாக உழைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இங்கே யூ கொடுத்துருக்குறாங்க. கெனாட்ன்றது வெர்ப் சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு எது சப்ஜெக்ட் எது வேர்பு எது அப்ஜெக்டிவ் அட்வர்ப் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக கன்ஜெக்ஷனும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அது வந்து பை ப்ராக்டிஸ் தான் வந்து உங்களுக்கு இதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்றதான் சரிங்களா. ஸோ இப்போ அன்லெஸ்ன்றது கன்ஜெக்ஷன் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ இப்போ இந்த யூ கெனாட் செக்யூர் குட் மார்க்ஸ் இந்த கமா வச்சு நீங்கள் வந்து இது ஃபுல் சென்டென்ஸ் மீனிங் இருக்குன்னு சொல்லிடலாம். அப்போ இந்த யூ ஒர்க் ஹார்டுன்றது என்ன அப்படின்னா இந்த சென்டென்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது சரிங்களா. நீ வந்து கடினமாக உழைச்சா அப்படின்னா யூ கேனாட் செக்யூர் குட் மார்க்ஸ், நீ வந்து நல்ல மார்க் எடுக்கலாம் சரிங்களா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. வெயிட் டில் ஐ ரிட்டன். ஸோ அந்த வெயிட் டில் தான் வந்து உங்களுக்கு சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் சரிங்களா. நான் திரும்பி வர்ற வரைக்கும் நீ வந்து வெயிட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஐ ரிட்டன் வெயிட் சரிங்களா, தனித்தனியாக இருக்குது. ஸோ இப்போ ஐ ரிட்டன்றது உங்களுக்கு அது வந்து கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வெயிட் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ இது சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். ஹீ இஸ் ஹானஸ்ட் தோ ஹீ இஸ் புவர் சரிங்களா. ஸோ இப்போ இதை வந்து சேர்த்து பாருங்களேன். தோ ஹீ இஸ் புவர் அப்படின்னா அவன் வந்து ஏழ்மையாக இருந்தால் கூட சரிங்களா, ஏழ்மையாக இருந்தால் கூட he is honest அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் ஓகேவா. தென் இங்கே அஸ் வந்து இங்கே சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். தென் after வந்து சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். தென் my uncle entered my house while வந்து சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். தென் வந்து இதில் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அதை டிபெண்ட் பண்ணி எத்தனை சென்டென்ஸ்னாலும் இருக்கலாம் சரிங்களா, எத்தனை குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்னாலும் இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து சபார்டினேட்டிவ் கன்ஜெக்ஷன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. அடுத்து கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷனா என்ன அப்படின்னா நம்ம கம்பல்சரி சொல்லியிருந்தோம்ல, எய்தர் வந்துருந்துச்சுன்னா ஆறு தான் வரணும், நெய்தர்னா நாறு தான் வரணும், ஸ்கேர்ஸ்லினா தான் தான் வரணும். அந்த மாதிரி தான் இந்த கோரிலேட்டிவ் சரிங்களா, ஒன்னை சார்ந்து சரிங்களா. ஸோ இப்போ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இவங்களை சார்ந்திருக்காங்க, இவங்களை சார்ந்திருக்காங்க அப்படின்றதான் இதுக்கான அர்த்தம். ஷீபா இஸ் போத் அ சிங்கர் அண்ட் அ டான்சர் சரிங்களா. இப்போ போத்துன்னு வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கம்பல்சரி அண்ட் வந்திருக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதே மாதிரி நெய்தர் வந்துருந்துச்சு அப்படின்னா நார் வந்திருக்கணும். நோ சூனர் வந்திருக்கு, ஸோ தான் வந்திருக்கணும். ஸ்கேர்ஸ்லி அப்படின்னா வென், நாட் ஓன்லி அப்படின்னா பட் ஆல்சோ ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் வந்து கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் சரிங்களா. ரெண்டு இதை வந்து ரிலேட் பண்ணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாருங்களேன், ஷீபா இஸ் அ போத் சிங்கர் அண்ட் டான்சர். ஷீபான்றது சிங்கரும் தான் டான்ஸரும் தான் சரிங்களா. ஸோ இப்போ ரெண்டு விஷயத்த கோரிலேட் பண்ணி ஷீபா பண்ணுறதா சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இப்போ that is called correlative conjunction. Then neither Jane nor Ram has attended the function. No sooner did the teacher enter the class than the boys stood up. Scarcely had they gone out when it started raining. The car is not only economical but also feels good to drive சரிங்களா. ஸோ இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் சரிங்களா. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் இந்த சென்டென்ஸை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ப்ரிப்போசிஷன். ஸோ ப்ரிப்போசிஷன் கன்ஜெக்ஷன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஏரியாவாக இருக்கும் சரிங்களா. ஓகே, இப்போ கன்ஜெக்ஷன்னா நம்ம என்னன்னு பார்த்துருந்தோம், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இல்லை அதாவது கம்ப்ளீட் சென்டென்ஸ் கொடுக்குற சென்டென்ஸ் ஆர் வந்து ரெண்டு சென்டென்ஸ் இல்லை வந்து ரெண்டு வேர்ட்ஸை வந்து கன்ஜெக்ட் பண்ணிச்சு சேர்த்துச்சு அப்படின்னா அது வந்து கன்ஜெக்ஷன் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த ப்ரிப்போசிஷன்னா என்ன அப்படின்னா ப்ரிப்போஷன் அந்த அதாவது இங்கிலீஷில் வந்து ஒரு செட்டன் ப்ரிப்போசிஷன் இருக்குது, நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். அந்த ப்ரிப்போசிஷன் எல்லாமே என்ன அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்குமான ரிலேஷனை சொல்லும் சரிங்களா. அந்த சப்ஜெக்ட்டுக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்குமான ரிலேஷனை சொல்லுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு ப்ரிப்போசிஷன் சரிங்களா. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தரலாம், there is a cow in the field, there is a cow in the field சரிங்களா. ஸோ இப்போ cow in the field ஓகே. ஸோ இப்போ there is a cow in the field ஓகேவா. ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்னா கவுன்றது என்ன அப்படின்னா நவுனு ஓகேங்களா. ஸோ இன்னு தான் வந்து இங்கே ப்ரிப்போசிஷன், ஃபீல்டுன்றது நவுனு ஓகேவா. ஸோ இப்போ இதில் என்ன அர்த்தம் தெரியுது அப்படின்னா ரெண்டு நவுனை வந்து
அதாவது ரெண்டு நவுனுக்குமான ரிலேஷனை சொல்லுது. அந்த கவு வந்து எங்க இருக்கு, அந்த பசுமாடு வந்து எங்க இருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய, சரிங்களா, there is a cow in the field, சரிங்களா, அந்த ஃபீல்டு அந்த நிலத்துல வந்து ஒரு பசுமாடு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ வந்து அந்த நிலத்துல அந்த பசுமாடு இருக்கு. அந்த நிலத்துக்கும் அந்த பசுமாட்டுக்கும் என்ன உறவு அப்படின்னா அது அங்க இருக்கு. சரிங்களா? ஸோ இன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ரெண்டுமே நவுன். இது வந்து அதாவது நேம் ஆஃப் த திங். சரிங்களா? உங்களுக்கு இது வந்து அனிமல்ஸ்ல வருது. தென் ஃபீல்டுன்றது நேம் ஆஃப் த பிளேஸ். சரிங்களா? அப்போ ரெண்டு நவுனை வந்து அதற்கான ரிலேஷன்ஸ் சொல்லுது இந்த இடத்துல. ஸோ செகண்ட் சென்டென்ஸ் வந்து என்ன அப்படின்னா he is fond of tea கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ அவருக்கு வந்து டீ மேலே வந்து ஒரு அதிக விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸை எக்ஸாக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது, சரிங்களா? ஸோ இப்போ இந்த டீ மேலே தான் வந்து அவருக்கு வந்து விருப்பம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபாண்டுன்றது என்ன அப்படின்னா இட்ஸ் அ அட்ஜெக்டிவ், டீன்றது நவுனு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த நவுன், இந்த டீக்கும் இந்த ஃபாண்டுக்குமான ரிலேஷன் என்ன அப்படின்னா டீ மேல இருக்கக்கூடிய விருப்பத்தை குறிக்குது மேல. சரிங்களா? ஃபாண்ட் ஆஃப் டீ. ஓகேவா? ஹி இஸ் ஃபாண்ட் ஆஃப் டீ. ஓகேவா? அவருக்கு பிடிக்கும். சப்போஸ் நவுனுக்கும் அட்ஜெக்டிவ்க்குமான ரிலேஷன்ஷிப்பை இதுல சொல்லுது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, நவுனுக்கும், சரிங்களா, கவுக்கும் ஃபீல்டுக்கும், சரிங்களா, ரெண்டுமே திங்ஸ். சரிங்களா? நேம் ஆஃப் அ திங்ஸ். ஓகேவா? ஸோ இட் இஸ் அ நவுன். ஸோ இப்போ ரெண்டு திங்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை இந்த இன்னுன்ற ப்ரெப்போசிஷன் வந்து காமிக்குது. தென் ஒரு அட்ஜெக்டிவ் அண்ட் நவுனுக்கான ரிலேஷன்ஷிப்பை வந்து இந்த ஆஃப்ன்ற ப்ரெப்போசிஷன் காமிக்குது. தென் த கேட் ஜம்ப்ட் ஆஃப் தி சேர். சரிங்களா? இங்கே வந்து சிங்கிள் எஃப் இருக்கு, இங்கே டபுள் எஃப் இருக்கு. சரிங்களா? இந்த சேர்ல இருந்து கேட்டு குதிச்சிருச்சு. சரிங்களா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா எப்பயுமே வந்து ஒன்று நீங்கள் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த ப்ரிப்போசிஷனை பொறுத்த வரைக்கும், சரிங்களா, மோஸ்ட் ஆஃப் த டைம், சரிங்களா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளோட சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்கான அந்த 10 கொஷினில் ப்ரிப்போசிஷன்லேருந்து உங்களுக்கு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா கம்பல்சரி என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா கொஷின் எப்படி இருக்கும், மேபி இருந்துச்சு அப்படின்னா ப்ரிப்போசிஷன் வருது அப்படின்னா இமிடியேட்டாக என்ன வரணும் அப்படின்னா நவுனு தான் வரணும். சரிங்களா? நவுன் தான் வரணும். ஓகேவா? இட் கேன் பி அ பிளேஸ், இட் கேன் பி அ திங்ஸ் ஆர் இட் கேன் பி அ பர்சன். சரிங்களா? ஸோ அவங்கள பற்றி சொல்ல மட்டும்தான் முடியும். ஸோ ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்து கம்பல்சரி வந்து நவுனு தான் வரும். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு ரூலாக நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்ல எடுத்து பார்த்தாலே தெரியும். இன்னுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது ஃபீல்டு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபீல்டுன்றது என்னது, நேம் ஆஃப் அ பிளேஸ். சரிங்களா? ஸோ இப்போ நவுனு. டீன்றது நேம் ஆஃப் அ திங். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து நவுனு. தென் சேர்ன்றது நேம் ஆஃப் அ திங், அது ஒரு பொருள். சரிங்களா? சப்போ இதுவுமே வந்து நவுன் தான். அப்போ இந்த ஜம்ப்டுன்றது வேர்பு. ஓகேவா? ஜம்ப்டுன்றது குதிக்கிறது, ஒரு ஆக்ஷன். ஸோ இந்த வேர்புக்கும் இந்த சேர்ன்னு சொல்லக்கூடிய நவுனுக்குமான ரிலேஷன்ஷிப்பை சொல்றது தான் வந்து ஆஃப். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஆஃப்ன்றது என்ன அப்படின்னா சேருக்கும் ஜம்ப்டுன்ற வேர்புக்குமான அந்த லிங்க். சரிங்களா? என்ன பொசிஷன், சரிங்களா, அதோட ஸ்டேட் என்ன அப்படின்ற சொல்றது தான் வந்து ப்ரிப்போசிஷன். இங்கே ஆஃப் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது தெரியணும். இன்னும் உங்களுக்கு அடுத்த ஸ்லைடு பார்த்தா ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சிடும். இது உங்களுக்கு 9th புக்கில் கொடுத்துருந்தது. சரிங்களா? 9th புக்கில் ஃபர்ஸ்ட் லெசனில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கிராமர். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து புக் பேக்குக்கு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் சப் இன்ஸ்பெக்டர். ஓகேங்களா? இந்த 10 out of 10 எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய கிராமர் வந்து மஸ்ட்டு. ஸோ ப்ரிப்போசிஷனுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரிப்போசிஷன் இஸ் அ வேர்ட் தட் இஸ் பிளேஸ்டு பிஃபோர் நவுன் ஆர் அ ப்ரொனவுன் to show its relationship to other words in a sentence. சரிங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த பிஃபோர்ன்ற வேர்டு வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? a preposition is a word that is placed before நவுனுக்கு முன்னாடி. சரிங்களா? அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி ஸ்லைடில், ப்ரிப்போசிஷன் வந்துருச்சு அப்படின்னா அதற்கு பின்னாடி கம்பல்சரி நவுனு தான் வரும்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஆனால் இவங்க நவுனை வச்சு சொல்லியிருக்கிறாங்க. நவுனு வருது அப்படின்னா அந்த நவுனுக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் உங்களுக்கு கொஸ்டின்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நவுனுக்கு முன்னாடி தான் ப்ரிப்போசிஷன் வரும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது ப்ரிப்போசிஷன் தெரிஞ்சுதான் நீங்கள் அதை ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஒரு வேளை ஃபில் இந்த பிளாங்காக இருந்தா. சரிங்களா? ஸோ இப்போ அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்து நவுனு தான் வரும் அப்படின்றது தெரியணும். ஸோ இப்போ நவுனுன்னு சொல்லும் பொழுது பிளேஸ், பர்சன், திங்ஸ் இந்த மூணுல எதனாலும் வரலாம். ஸோ இப்போ இந்த பர்சன் சொல்லும் போது பர்சனை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ அந்த பிளேஸும் சரி திங்ஸை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு இந்த மூணை ரீப்ளேஸ் பண்றதுக்குமே வந்து ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம். ஹீ, ஷீ, இட்.
அதே மாதிரி இந்த மாதிரி ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரிங்களா, அதாவது இந்த ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் நவுன் வராமல் அந்த இடத்துல ப்ரொனவுன் இருந்தாலும் கரெக்டு தான் சரிங்களா. நவுன் வரணும், நவுன் இல்லை அப்படின்னா அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய வேர்டு நவுனை ரீப்ளேஸ் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் ப்ரொனவுன் சரிங்களா. ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ நவுனை ரீப்ளேஸ் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் ப்ரொனவுன். ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்து ப்ரொனவுன் வந்திருந்தாலும் இட் இஸ் கரெக்ட் சென்டென்ஸ். ஓகேவா? சரி, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் இப்போ இதில் கொடுத்துருக்க இந்த இமேஜை வச்சு பார்த்துடலாம். ஸோ ப்ரிப்போசிஷன் இஸ் அ வேர்ட் தட் இஸ் பிளேஸ்டு பிஃபோர் அ நவுன் ஆர் அ ப்ரொனவுன் டு ஷோ இட்ஸ் ரிலேஷன்ஷிப் டு அதர் வேர்ட்ஸ் இன் அ சென்டென்ஸ் சரிங்களா. ஸோ இப்போ இது வந்து ப்ரிப்போசிஷன் இருக்கு, இங்க நவுன் ஆர் ப்ரொனவுன் ஏதோ இருக்கு. ஸோ இப்போ இந்த கிவன் ஏதாவது ப்ரிப்போசிஷனும் இந்த ப்ரொனவுன் ஆர் நவுனும் அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய ரிமைனிங் வேர்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கான ரிலேஷன்ஷிப்பை சொல்லும் சரிங்களா. ஸோ இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு ப்ரிப்போசிஷன், இந்த யூசேஜ் வந்து இதுதான். சரி, அதில் பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு பொருள் சரிங்களா, இதில் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ இப்போ இதை வச்சு தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. அபவ்னா என்ன அப்படின்னா ஒரு இதுக்கு சரிங்களா, ஒரு ஸ்டேபிளான ஒரு பிளேஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா தட் இஸ் அபவ். இது எல்லாமே வந்து ப்ரிப்போசிஷன் சரிங்களா. அபவ், அண்டர், பிசைடு, அவுட் சைடு, இன்சைடு, ஆன் டாப் ஆஃப், இன் ஃப்ரண்ட் ஆஃப், பிஹைண்ட், பெட்வீன், அரவுண்ட், அப் அண்ட் டவுன், த்ரூ சரிங்களா. இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ப்ரிப்போசிஷன். இது எல்லாமே ப்ரிப்போசிஷன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸோ இப்போ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா அபவ்னா இதுக்கு மேலே இருக்குன்னு அர்த்தம், அண்டர்னா கீழே ஓகேங்களா, கீழே இருக்கு. ஓகே, பிசைடுனா அதுக்கு பக்கத்தில் இருக்கு, அவுட் சைடு அப்படின்னா இதுல இருந்து வெளியே இருக்குன்னு அர்த்தம், வெளியில சரிங்களா, அவுட் சைடு. இன்சைடுனா அதற்கு உள்ள சரிங்களா, உள்ள இருக்கு, இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கு. ஆன் டாப் ஆஃப் அப்படின்னா கம்ப்ளீட்டா இங்க பாருங்களா, இது ஒரு ஸ்பேஸ் தான், ஆனா இது வந்து ஒரு பொருள், இதுக்கு மேல ஆன் டாப் ஆஃப் அப்படின்னு இருக்கு சரிங்களா. ஸோ இப்போ இந்த அபவ்க்கும் ஆன் டாப் ஆஃப்க்கும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. தென் இன் ஃப்ரண்ட் ஆஃப், இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னா அந்த ஸ்லைடு இருக்கு சரிங்களா, இந்த மாதிரி ஒரு இது வந்து இங்க பின்னாடி இருக்கு. அது உங்களுக்கு கேமரால கரெக்டா தெரியுதான்னு தெரியல, உங்களுக்கு ஆஷ் கலர்ல கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதற்கு முன்னாடி தான் இந்த இது இருக்கு சரிங்களா. இப்போ இது வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப். தென் பிஹைண்ட் அப்படின்னா அதற்கு பின்னாடி ஓகேவா, பின்னாடி. பெட்வீன்னா ரெண்டு இதுக்கு நடுவில் இருந்துச்சு அப்படின்னா பெட்வீன் சரிங்களா, ரெண்டு இதுக்கு நடுவில் இருந்துச்சுன்னா பெட்வீன். இந்த பெட்வீனும் இன்சைடும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது சரிங்களா, இதுக்கு உள்ள இருக்கு, இது ரெண்டு இதுக்கு நடுவில் இருக்குன்னு அர்த்தம். தென் அரவுண்டுனா இதை சுத்தி சரிங்களா, சுற்றி சரிங்களா, அரவுண்டுனா சுற்றி. தென் அப்புனா மேலே ஓகேவா, அப் மேலே, டவுன் கீழே, த்ரூனா அது வழியா சரிங்களா, அது வழியா போகுது சரிங்களா, ஜம்ப் பண்ணுது இது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இதை வந்து நீங்க நல்லாவே வந்து புரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. இந்த புரிதல் இருந்துச்சு அப்படின்னா ப்ரிப்போசிஷன்ல உங்களுக்கு புக்லேயே உங்களுக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் நிறைய ப்ரிப்போசிஷன் இருக்கு. ஸோ இப்போ நமக்கு வந்து ஸ்கூல் புக் பேசிஸ்ன்றனால நீங்க இதை வந்து ரொம்ப கிளியரா வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் சரிங்களா. அதாவது என்ன அப்படின்னா இந்த ப்ரிப்போசிஷன்றது நமக்கு அதாவது நவுனுக்கும் ரிமைனிங் அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ரிமைனிங் வேர்ட்ஸுக்குமான லிங்க்கை சொல்லக்கூடியதான் வந்து ப்ரிப்போசிஷன் பார்த்தோம். பட் அந்த ஒரு ஈவெண்ட் வந்து நடக்குது, அந்த ஈவெண்ட் எந்த டைமில் நடக்குது அப்படின்றத சொல்லுச்சு அப்படின்னா அது வந்து ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் சரிங்களா. சரி, ஓகே. இதில் தீஸ் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர் யூஸ் டு இண்டிகேட் சரிங்களா, இண்டிகேட் when a particular event happened, அந்த நிகழ்வு எந்த டைமில் நடக்குதுன்னு சொல்லுச்சு அப்படின்னா that is called preposition of timeன்றது தெரியணும். ஸோ அதில் வந்து இந்த என்ன சொல்ற கைண்ட் ஆஃப் ப்ரிப்போசிஷன் எல்லாமே என்ன அப்படின்னா ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைமுக்கு யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இன், ஆன், அட் இந்த மூணையும் பார்த்துருவோம். நம்ம இன் அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னா இப்போ காலையில் நடக்குது இல்லை சாயந்தரம் நடக்குது சரிங்களா. அந்த சாயந்தரத்தில் என்னைக்கு சாயந்தரம் தெரியாது, இல்லை என்னைக்கு எந்த தேதியில் காலையிலன்னு தெரியாது. அதே மாதிரி காலைன்னு சொல்லும் போது என்ன உங்களுக்கு ஏர்லி மார்னிங் 4 o'clock இருந்து உங்களுக்கு அப் டு 12 o'clock வரைக்கும் காலை தான். அப்போ அந்த எக்ஸாக்ட் டைமும் சொல்லலை சரிங்களா, காலைன்னு மட்டும்தான் சொல்றாங்க. அப்போ காலைன்றது ஒரு அதாவது மார்னிங் சரிங்களா, மார்னிங் பீரியட்ன்றது உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் பீரியட், அது வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் சரிங்களா, பெரிய அதாவது அதிக அளவிலான நேரம். அதில் எந்த டைம்ன்றது லொக்கேட் பண்ணவே இல்லை, அந்த நேரத்தை ஃபுல்லாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது நம்ம இன்னும் சொல்லணும் சரிங்களா. அதுக்கடுத்து ஆன் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா எந்த நாள் சரிங்களா. இப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு 10ஆம் தேதின்னு வச்சுக்கோங்களேன், மே 10 அப்படின்னா மே 10 உங்களுக்கு காலை அப்படின்னா அந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணணும் சரிங்களா. மே 10 நம்ம சொல்றோம் அப்படின்னா
டேட்டை நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். அதை வந்து அந்த பெரிய அளவிலான டைம்ல இருந்து இன்னும் ஷார்டன் பண்ணி மே 10ஆம் தேதி காலைன்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போது அந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கூடிருச்சு. வெறுமனா காலைன்னு சொல்லும் பொழுது எந்த காலைன்னு தெரியாது, எந்த மார்னிங் பீரியடுன்னு தெரியாது. ஆனால் மே 10ஆம் தேதி உள்ள காலை டைம், அதாவது மார்னிங் டைம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னும் நம்ம அதை வந்து நேரோ டவுன் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ இவ்வளோ வாஸ்ட்டாக இருந்ததை இன்னும் நேரோ டவுன் பண்ணிட்டோம். அந்த இடத்துல வந்து ஆன் போடணும். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து இன்னு, இது வந்து ஆன். சரி, பர்டிகுலராக அந்த மார்னிங், அதாவது மே 10ஆம் தேதி இருக்கக்கூடிய காலையில் தான் இது ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. சரிங்களா? அந்த மே 10ஆம் தேதி காலை நிகழ்வில் எத்தனை மணி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 9 o'clock சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ அந்த 9 o'clock எக்ஸாக்டாக அந்த டைமை வந்து லொக்கேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அட்டு வரும். சரிங்களா? அப்போ இன்னுமே நம்ம நேரோ டவுன் போயிட்டோம். சரிங்களா? அதாவது 9 மணிக்கு மே 10ஆம் தேதி சரிங்களா ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்றத வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ இந்த இன்னும் எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெரிய அளவிலான டைமை சொல்லும் பொழுது. சரிங்களா? அதை நம்ம வந்து அதில் வந்து எந்த டைம், காலைன்ற டைம், அதாவது மார்னிங் பீரியட்ல எந்த டைம்னே லொக்கேட் பண்ண முடியாது. சரிங்களா? அந்த நிகழ்வு நடந்திருக்கு. சரிங்களா? அது மேபி வந்து உங்களுக்கு 4 மணிக்கு நடந்திருக்கலாம், இல்லை 5 மணிக்கு நடந்திருக்கலாம், இல்லை வந்து 10 மணிக்கு நடந்திருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ஆணுன்னு சொல்லும் பொழுது மே 10ஆம் தேதின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? மே 10ஆம் தேதின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்போ இந்த தேதியில தான் காலையில் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஆனால் அட்டு அந்த 9 மணி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அட்டு நம்ம யூஸ் பண்ணணும் அந்த இடத்துல. அப்போ அட்டு சொல்கிறோம் அப்படின்னா 9 மணிக்கு தான் மே 10ஆம் தேதி இந்த நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 3 இன்னான அட்டு வந்து ரொம்பவே கன்ஃபியூஸான ஒரு ப்ரிப்போசிஷன். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு இந்த மூணுமே வந்து கம்பைன் பண்ணி படிச்சிடணும். சரிங்களா? ப்ரிப்போசிஷன் டைம்ல இந்த மூணுமே கம்பைன் பண்ணி படிச்சிடணும். அடுத்து என்ன அப்படின்னா சின்ஸ், ஃபார், இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி படிச்சிடணும். சரிங்களா? சின்ஸ், ஃபார். சரிங்களா? சின்ஸ், ஃபாரையும் கம்பைன் பண்ணி படிச்சிடணும். அடுத்து டியூரிங். ஓகேவா? ஐ வாஸ் ஸ்டடிங் இன் தி மார்னிங். சரிங்களா? ஐ வாஸ் ஸ்டடிங் இன் தி மார்னிங். நான் வந்து காலையில் படிச்சுட்டு இருந்தேன். சரிங்களா? இன் தி மார்னிங், காலையில் படிச்சுட்டு இருந்தேன். ஓகே. ஷி வாஸ், அப்போ இன்னுன்றது மார்னிங்கிறது, அந்த மார்னிங்னா எந்த மார்னிங், அதாவது எந்த டைம்ன்றது அவங்க சொல்லலை. ஐ வாஸ் ஸ்டடிங் இந்த மார்னிங் எவ்வளோ நேரம்னு சொல்லலை. ஓகேவா? அப்படிங்கும்பொழுது இன்னுங்கும் போது வாஸ் டைம், மார்னிங், ஈவினிங். சரிங்களா? அதே மாதிரி ஆஃப்டர்நூன், நூனு, இந்த மாதிரி அந்த நாட்களுடைய அந்த பீரியட், பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமை சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே இன் யூஸ் பண்ணணும். ஷி வாஸ் பார்ன் ஆன். சரிங்களா? எந்த டேட்டுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஜூலை 5ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஆன் யூஸ் பண்ணுறோம். டேட் நம்ம யூஸ் பண்ணுறோம்னாலே இன்னுமே அதை வந்து சுருக்கி கரெக்டாக நம்ம சொல்ல வந்துட்டோம்னு அர்த்தம். அட் அப்படின்னா 6 o'clock, கரெக்டாக 6 மணிக்கு நான் வந்து ரீச் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அதுதான் வந்து ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். இப்போ அதே இது ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் பார்க்க போகிறோம். ஸோ தீஸ் ப்ரிப்போசிஷன் ஆர் யூஸ் டு இண்டிகேட் லொக்கேஷன், பிளேஸ். சரிங்களா? அந்த இடத்தை வந்து லொக்கேட் பண்ணும். கம் பிஃபோர் அ நவுன் ஆர் அ ப்ரொனவுன். அது என்னென்ன அப்படின்னா இன்னு, ஆனு, பெட்வீன், பிஹைண்ட், அண்டர், ஓவர், நியர். என்னடா நீங்கள் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைமுக்கும் இன்னும் ஆனுன்னு சொல்லியிருந்தீங்க, ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸுக்கும் சொல்கிறீங்க அப்படின்னா அதே இது. சரிங்களா? அங்கே நீங்கள் என்ன மீனிங் அப்ளை பண்ணீங்களோ அதே இதை தான் இங்கே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இன் இந்தியான்னு சொல்லுவோம். சரிங்களா? இன் இந்தியா மை ஃபாதர் வாஸ் born. சரிங்களா? என்னுடைய ஃபாதர் வந்து இந்தியாவில் பிறந்தாரு. சரிங்களா? இப்போ இது என்ன அப்படின்னா இந்தியா வந்து ஒரு பெரிய நாடு, இந்தியாவில் பிறந்திருக்காங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கலாம், இல்லை வந்து கேரளாவில் இருக்கலாம், இல்லை வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் எங்கேயாவது இருக்கலாம், இல்லை வேறு எங்கேயோனாலும் இருக்கலாம். சரிங்களா? அப்போ இன்னுன்றது என்ன அப்படின்னா ஒரு பெரிய நிலப்பரப்பை சொல்லுது அப்படின்னா அது அங்கே வந்து இன்னுன்னு போடுவோம். சரிங்களா? இந்த டைமில் வந்து ஒரு பெரிய டைம், சரிங்களா, ஒரு வாஸ்ட் டைமை சொல்லுது அப்படின்னா அது வந்து சீக்வன்ஸ், அந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து லென்த்தியாக இருக்குது அப்படின்னா அங்கே இன்னுன்னு போட்டோம்னா அதே மாதிரி இங்கே அந்த லென்த் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு இன் போடணும். ஓகே. ஆன் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த கேட் இஸ் ஆன் தி வால். சரிங்களா? கரெக்டாக அந்த கேட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அந்த சுவருக்கு மேலே இருக்குது. சரிங்களா? அந்த சுவருக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மதில் மேல் பூனை மாதிரி தான். சரிங்களா? இங்கிட்டு உள்ள அங்கிட்டு உள்ள நடுவில் மேலே இருக்குது அப்படின்றத அர்த்தம். இந்த கேட் இஸ் ஆன் தி வால். சரிங்களா? இப்போ இந்த ஆணுன்றது ஆணுக்கு அப்புறம் என்ன இருக்குது, நவுன் இருக்குது. ஸோ இப்போ இந்த வாலுக்கும் இந்த கேட்டுக்குமான ரிலேஷனை சொல்கிறது தான் வந்து ஆன். தென் ஜென்னி லிவ்ஸ் நியர் ஹர் ஒர்க் பிளேஸ். அவள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துலேயே தான்
ஜென்னி வந்து வாழ்ந்துட்டு இருக்கா. தென் ராஜ் இஸ் இன் ஹிஸ் ரூம், ராஜ் வந்து அவனுடைய ரூம்ல இருக்கான். சரிங்களா? அதே மாதிரி இந்த அட்டு வச்சும் பிளேசஸ் வரலாம். சரிங்களா? ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் வந்து வரலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா he worked at, he worked, அவன் வந்து he worked at எக்ஸாக்டா இன்ஃபோசிஸ். சரிங்களா? இன்ஃபோசிஸ்ல வந்து அவன் வேலை பார்த்தான். சரிங்களா? கரெக்டா இன்ஃபோசிஸ்ல வேலை பார்த்தான். சரிங்களா? he worked at இன்ஃபோசிஸ், இன்ஃபோசிஸ்ன்ற அந்த கம்பெனில வேலை பார்த்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? சப்போஸ் எக்ஸாக்ட் லொகேஷன் நம்ம சொல்றோம், பாயிண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல அட்டு போடணும். சரிங்களா? அந்த அட்டு இன்னுன்றது ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைமுக்கும் வரும், அந்த மாதிரி ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேசஸ்க்கும் வரும். ஸோ அப்போ அதில் வந்து நீங்கள் ரொம்ப கிளியராக இருந்துடணும். ஸோ இப்போ அதர் தென் தட் த பெட்வீன், பிஹைண்ட், அண்டர், ஓவர், நியர்ன்றது ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூமெண்ட். சரிங்களா? அந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூமெண்ட் என்ன அப்படின்னா these preposition are used to describe movement. This include to, into, towards, through. சரிங்களா? இது வழியா போகுது, இதற்கு போகுது. சரிங்களா? இதை அதாவது நான் வந்து என்ன சொல்றது, இந்த குகை வழியா நுழைஞ்சு நான் வந்து அந்த காட்டுக்குள்ள போனேன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ அந்த கே வழியா நான் உள்ளக்க நுழைஞ்சு தான் போனேன், அந்த உள்ள வழியா நுழைஞ்சு. சரிங்களா? அப்போ இது வழியா அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது மூமெண்ட்ல இருக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு. சரிங்களா? நம்ம வந்து ஜஸ்ட் ஜம்ப் பண்ணி அங்கிட்டு போக முடியாது, இது வழியா நம்ம கொஞ்சம் தூரம் டிராவல் ஆகி தான் போறோம். சரிங்களா? ஸோ அப்போ அதனால வந்து இந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூமெண்ட்னு சொல்றாங்க. சரிங்களா? ஐ வென்ட் டு த புக் ஸ்டோர். சரிங்களா? நான் வந்து புக் ஸ்டோருக்கு போனேன். சரிங்களா? ஐ வென்ட் டு த, எங்க போனேன், புக் ஸ்டோருக்கு போனேன். சரிங்களா? நம்ம வந்து வீட்டில இருந்து அப்படியே நம்ம புக் ஸ்டோரில் போய் டேரெக்டாக நின்றுவோமா? நம்ம புக் ஸ்டோருக்கு போகணும்னு நினச்சா முடியாது. என்ன, அந்த ட்ராவல் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், நம்ம வீட்டில் இருந்து அந்த புக் ஸ்டோர் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ட்ராவல் டைம் நம்ம எல்லாமே என்ன சொல்கிறது, இது வழியாக இதற்கு போனேன். சரிங்களா? நம்ம டேரெக்டாக வந்து ஹோம்லேருந்து, சரிங்களா, ஹோம்லேருந்து அந்த ஷாப்புக்கு இப்படியே ஜம்ப் பண்ணிட முடியாது. சரிங்களா? இங்கேருந்து குதிச்சா அங்கே போய் விழுந்துருவோன்ற மாதிரிலாம் கிடையாது. போகிறீங்க, ட்ராவல் பண்ணி போகிறீங்க. சரிங்களா? இது வந்து மூமெண்ட்லேயே தான் இருக்குது. சரிங்களா? இந்த ஆக்ஷன் வந்து இந்த வென்ட் ஆக்ஷன் வந்து மூமெண்ட்லேயே தான் இருக்கு. ஸோ தட் இஸ் கால்டு ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூமெண்ட். ஐ வென்ட் டு தி புக் ஸ்டோர். ஓகேவா? த ஸ்விம்மர் ஜம்ப்டு இன்டு தி பூல். சரிங்களா? ஜம்ப்டு இன்டு தி பூல். இந்த பூல்ன்றது என்ன அப்படின்னா இட்ஸ் அ கவர்டு ஏரியா. கவர்டு ஏரியா. த மேன் ஜம்ப்டு இன்டு தி பூல். சரிங்களா? ஒரு கவர்டு ஏரியாக்குள்ள உள்ளக்க போறாங்க அப்படின்னா, சரிங்களா, க்ளோஸ்ட் ஏரியா கவர்டு ஏரியாக்குள்ள போறாங்க அப்படின்னா இன்டு தி. சரிங்களா? ஒரு க்ளோஸ்டு ஏரியாக்குள்ள போறாங்க அப்படின்னா தட் இஸ் இன்டு தி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஜம்ப்டு இன்டு தி பூல். தென் the dog was coming towards him. ஓகேவா? அவனை நோக்கி இந்த டாக் வந்து வருது. சரிங்களா? அவனை நோக்கி அந்த டாக் வந்து வருது அப்படின்னு அர்த்தம். டுவர்ட்ஸ்னா நோக்கி. சரிங்களா? நோக்கி வருது. ஸோ அப்போ அந்த டிராவல் டைம் அது வந்து ஒரு மூமெண்ட்லேயே இருக்கு. சரிங்களா? அது அங்கே ஸ்டார்ட் பண்ணி டைரெக்டாக இங்கே அவங்கிட்ட வரல, டிராவல் பண்ணி தான் வருது. ஸோ இப்போ இது வந்து ஒரு மூமெண்ட்ல இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அதுதான் ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூமெண்ட். தென் சின்ஸ் அண்ட் ஃபார். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சின்ஸ் அண்ட் ஃபார்ன்றது வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆனது. இந்த இன் ஆன் அட்டு மாதிரியே சின்ஸும் ஃபாரும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ஸ் ரெஃபர்ஸ் டு தி பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். சரிங்களா? நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நல்லா தெரியும். ஃபார் ரெஃபர்ஸ் டு தி டியூரேஷன் ஆஃப் டைம். சரிங்களா? பர்டிகுலராக, சரிங்களா, டு த பாயிண்ட் இந்த என்ன சொல்கிறது டைமை வந்து லொக்கேட் பண்ணுச்சு அப்படின்னா அங்கே சின்ஸ் யூஸ் பண்ணணும். இல்லை பீரியட் ஆஃப் டைமை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா ஃபார் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ஸ் அப்படின்னா ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் 5 AM. சரிங்களா? காலையில் 5 மணிலேருந்து நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன். அண்ட் ஐ எம் அட் இட் ஈவன் நவ். சரிங்களா? இப்போ வரைக்கும் நான் படிச்சுட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இல்லை இந்த சின்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, ஸோ இதில் வந்து so many prepositions யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா பார்த்தா தெரியும். ஓகேவா? Then the construction of this building has been going on since January. சரிங்களா? ஜனவரி மாசத்துல இருந்து இந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போய்கிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மே மாதம் வந்துச்சு அப்படின்னா ஜனவரி மாதத்துல இருந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ எக்ஸாக்டா அந்த டைமை சொல்லிட்டாங்களா, ஜனவரி மாதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே 5 AM. சரிங்களா? அப்போ பாயிண்ட் பண்ணிட்டாங்க அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். பர்டிகுலர் அப்படின்னா பர்டிகுலரைஸ் பண்ணிடுறது. சரிங்களா? அந்த இடத்துல சின்ஸ் போடணும். சரிங்களா? ஃபார் எப்போ வரும்னா மாயா ஹஸ் ஒர்க்டு இன் திஸ் இன்ஸ்டிடியூஷன் as an accountant for
23 இயர்ஸ் சரிங்களா. அது மாயா வந்து இந்த நிறுவனத்தில் ஒரு கணக்காளராக 23 வருஷம் வேலை பார்த்தாங்களா சரிங்களா. எத்தனை வருஷத்துக்கு? 23 வருஷம் வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் எப்பயில இருந்துன்னு சொல்லலை சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு 1999 இல்லை 2000 மாயா வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லலை சரிங்களா. 2000 இல்லை 1999 சொல்லி இயரை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்கே சின்ஸ் போடணும் சரிங்களா. இங்கே இயர் மென்ஷன் பண்ணலை, சும்மா ஜஸ்ட் வந்து பீரியட் ஆஃப் டைம் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ காலம் அவங்க வேலை பார்த்தாங்க அப்படின்னா 23 வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. எவ்வளவு காலம், பீரியட் ஆஃப் டைம் வந்து எவ்வளோ அப்படின்னா ஃபார். ஓகேவா. மெனி ஐடியாஸ் were discussed for 3 weeks before the annual day theme was finalized சரிங்களா. அதாவது 3 weeks 3 வாரமாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஃபார்ன்றது பீரியட் ஆஃப் டைமை வந்து டினோட் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ ஃபிஃப்த் ஒன்று வந்து என்ன அப்படின்னா டியூரிங்கு இன்னு. ஸோ இந்த டியூரிங் இன்னு வந்து இதுவுமே வந்து எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டவுட் வரும். இப்போ போத் டியூரிங் அண்ட் இன் ஆர் யூஸ் டு டிஸ்கிரைப் ஆக்ஷன் தட் ஹேப்பன் இன் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் we will be visiting my grandparents during the summer vacation போட்டிருக்காங்க. then we will be visiting my grandparents in the summer vacation சரிங்களா. ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் டியூரிங் அதாவது பர்டிகுலர் பீரியட் நம்ம அங்கே வந்து என்ன சொல்லியிருந்தோம், சின்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா பர்டிகுலர் பீரியட் வந்து சின்ஸ் போடணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் இட்ஸ் அந்த ஆக்ஷன் தட் ஹேப்பன் சரிங்களா, நடந்துச்சு சரிங்களா. இந்த சம்மர் வெக்கேஷன் எப்போ நடந்துச்சோ அப்போ வந்து அப்போல்லாம் வந்து நாங்கள் வீட்டுக்கு போவோம், கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போவோம் அப்படின்னா டியூரிங் வந்தாலும் இங்கே இன் வந்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இது வந்து ப்ரிப்போசிஷன். தென் பெட்வீன் அண்ட் அமங் இதுவுமே கன்ஃபியூசபிள். பெட்வீன் வருமா அமங் வருமா அப்படின்னா பெட்வீன் இஸ் யூஸ்டு when நேமிங் டெஃபினைட் ஆர் இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ் சரிங்களா. பர்டிகுலராக இதைத்தான் சொல்கிறாங்க சரிங்களா. டெஃபினைட்னா கரெக்டாக சரிங்களா, டெஃபினட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னா உறுதியாக சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் சரி, இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ் தனிப்பட்ட பொருளை சொன்னாலும் சரி அங்கே பெட்வீன் யூஸ் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்கஷன் ஆன் அ ஸ்போர்ட்ஸ் மீட் பெட்வீன் அவர் ஸ்கூல் அண்டு அதர் ஸ்கூல்ஸ் ஆர் கோயிங் டு ஆன் ஃபார் 2 days சரிங்களா. ஸோ இப்போ இங்கே கூட ஃபார் வந்திருக்கு சரிங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பீரியட் ஆஃப் டைம் 2 days அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த 2 daysன்னு நமக்கு தெரியாது. ஸோ 2 days. அப்போ இங்கே வந்து பீரியட் ஆஃப் டைம் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. ஸோ இப்போ இந்த பெட்வீன் எங்கே சொல்கிறோம் அப்படின்னா 2 definite nouns சரிங்களா. ஆர் ஸ்கூல் அப்படின்றது என்னோட ஸ்கூலு, அதே மாதிரி அதர் ஸ்கூல்ஸ் அதுக்கு தனியாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்போ என்னோட ஸ்கூலு அப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸுக்குமான அந்த டாக் சரிங்களா ஆர் கோயிங் ஆன் ஃபார் 2 days சரிங்களா. இந்த ஸ்போர்ட் மீட்டுக்கு வந்து என்னோட ஸ்கூலும் போச்சு, அதர் ஸ்கூல்ஸும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. between 2 things, that 2 things must be definite இருக்கணும் சரிங்களா, and individual items இருக்கணும். So the betweenக்கு அப்படியே straight opposite தான் among வரும். among is used when the items are part of a group and are not specifically named சரிங்களா. அதே பார்ட்ல இருக்கும் ஆனா பர்టిక్యులரா வந்து டெஃபினட்டா சொல்லிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோ இங்க பாருங்க, we had discussed this point among ourselves many times over the past months சரிங்களா. சோ இங்க 2 things வந்து மென்ஷன் பண்ணல, among ourselves னு சொல்றாங்க சரிங்களா. எங்களுக்குள்ளேயே நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ ரெண்டு டெஃபினட்ட வச்சு இங்க பேசவே இல்ல. இங்க குரூப் ஆஃப் பீப்புள் சரிங்களா, they remain same சரிங்களா. இவங்க வந்து இந்த குரூப் ஆஃப் பீப்புள்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு குழு தான் சரிங்களா, ஒரு கமிட்டி, ஒரு பர்டிகுலர் குரூப் சரிங்களா. அந்த குரூப்ல வந்து ஒரு 10 persons இருக்கலாம், இல்ல மோர் தென் 10 இருக்கலாம், இல்ல மோர் தென் 2 இருக்கலாம். பட் அந்த குரூப் ஆஃப் பர்சன் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க சரிங்களா. சோ இப்போ among themselves பர்టిక్యులரி டெஃபினட்டா சொல்ல மாட்டாங்க, இவங்க தான் வந்து டெஃபினட் பண்ணி வந்து டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஆனா பெட்வீன்ல வந்து யார் யார் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்றத டெஃபினட்டா சொல்றாங்க. எங்க ஸ்கூலு அதை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற ஸ்கூலும் வந்து ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு நாங்க போகணும்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஆனா இங்க பாருங்களேன், இது அப்படி கிடையாது சரிங்களா. பாயிண்ட் among themselves among ourselves எங்களுக்குள்ளே நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. சப்போ இந்த அமங்க்கும் பெட்வீனுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் தான் வந்து அமங் தெரியணும். பட் என்ன அப்படின்னா இந்த அமங்ன்றது என்ன அப்படின்னா பர்டிகுலர், அது வந்து சேம் குரூப் தான் சரிங்களா, சேம் பர்சன்ஸ் தான் அதுல இருப்பாங்கன்றது நல்லா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய
கன்ஜெக்ஷன் அண்ட் ப்ரிப்போசிஷன் டாபிக் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட்டாக பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து கவர் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து 6 வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த கன்ஜெக்ஷனும் ப்ரிப்போசிஷனும் வந்து ஒரு செப்பரேட் வீடியோவாக போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்கில் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது இங்கிலீஷில் வந்து இந்த கன்ஜெக்ஷனும் ப்ரிப்போசிஷனும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஏரஸ் பார்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சிலே வந்து உங்களுக்கு இது என்ன கன்ஜெக்ஷன் அப்படின்னு கூட உங்களுக்கு கேட்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகம்ன்றதுனால நம்ம இது வந்து செப்பரேட்டாக ஒரு கிளாஸில் பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ இப்போ இதெல்லாம் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கேளுங்க, கண்டிப்பாக அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணலாம். இப்போ நான் வந்து 9th லெசன் அந்த 10th லெசனில் உள்ள எக்ஸசைஸை வந்து நான் உங்களுக்கு என்ன லெசன்ன்றத கிராமர் லெசனை வந்து நான் கொடுத்துட்டேன் சரிங்களா. இதுக்கு பின்னாடி எக்ஸசைஸும் இருக்குது, அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் சான்ஸ் சரிங்களா நம்ம வந்து அதையும் நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி கிராமர் வந்து பேசிக்காக இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டைமில் ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச்.